அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி ஜோதிட ஆச்சாரியா பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம். நாம் பார்த்து கொண்டு வரும் ஜோதிட குறிப்புகள் விஷயத்தில் இன்று ஒரு சிலவற்றை பார்ப்போம். ஒருவர் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி நாளில் இருந்தால் அப்போது 10ஆம் அதிபதி திசை நடந்து இவர் வீடு கட்டும் வேலையில் இறங்கினால் அவர் கட்டும் வீடு சுடுகாட்டுக்கு செல்லும் வழியில் இருக்கும், சுடுகாட்டுக்கு அருகில் இருக்கவும் வாய்ப்புண்டு. அப்படி இல்லை என்றும் பட்சத்தில் அவர் கட்டிய வீட்டில் சல்லிய தோஷம் இருக்கும். இல்லை என்றாலும் அருகில் அவரது உறவினர்கள் யாரையாவது சமாதியிட்டு வணங்கிக் கொண்டிருப்பார்கள். 10ஆம் அதிபதி நாளிலிருந்து அந்த நேரத்தில் 10ஆம் அதிபதி திசை நடக்குமானால் இது போன்ற இடங்களில் இவரது வீடுகள் அமையும். அதேபோல நாலாம் அதிபதி 10லிருந்து அப்போது 10ஆம் அதிபதி திசை நடத்துமானால் இவர் வீடு கட்டும் பொழுது ஆரம்பிக்கும் போது அந்த வீடு கட்டி முடிப்பதற்குள் இவர் ஒரு கர்மம் செய்ய வேண்டிய நிலையும் ஏற்படும். அதே போல நல்ல வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது 4ஆம் அதிபதி சுபராயிருந்து அவர் லக்னத்தில் இருந்தால் இந்த லக்னத்தை அல்லது 4ஆம் இடத்தை ராகு பார்வை பெறுமானால் இவர் பெரிதாக வீடு கட்டுவார். பங்களா வீடு போன்று இருக்கும் இவர் கட்டிய வீடு. நாலாம் இடத்தில் கேது இருந்து 4ஆம் இடத்தை ராகு பார்ப்பார். அப்போது 4ஆம் அதிபதி திசை நடந்தால் இவர் வீடு கட்டுவார். ஆனால் கட்டிய வீட்டில் இவர் குடியிருக்க முடியாது. அந்த வீட்டில் குடியேறினால் இவர்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் இவர்கள் கட்டிய வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு இவர்கள் வாடகை வீட்டில் இருக்கும் நிலை ஏற்படும். நாலாம் அதிபதி 6லிருந்து நாலாவது அதிபதி திசையில் வீடு கட்ட ஆரம்பித்தால் இவர்
கடன் வாங்கி வீடு கட்டுவார். அந்த இஎம்ஐ கட்ட முடியாமல் தடுமாற்றம் ஏற்படும். அந்த 6ஆம் இடத்தை பாவர்கள் பார்த்திருந்தால் இவரால் கடன் கட்டவே முடியாத நிலை ஏற்படும். அதுவே அந்த 6ஆம் இடத்தை சுபர்கள் பார்வைப்பட்டிருந்தால் இவர் சரியாக இஎம்ஐ கட்டி அந்த வீட்டை தன் வசப்படுத்துவார். ஆறாம் இடம் என்பது கடன், 4ஆம் இடம் என்பது வீடு. இந்த கடன் வாங்கி வீடு கட்டும் பொழுது சுபர் பார்வை 4ஆம் இடத்திற்கோ 6ஆம் இடத்திற்கோ இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இவர் இஎம்ஐ சரியாக கட்டிவிடுவார். இல்லை என்றால் கட்ட முடியாமல் அந்த வீட்டை விற்கும் நிலையும் ஏற்படும், பாவகிரகங்கள் பார்வையில் இருக்கும்போது. ஆகவே வீடு கட்ட, சொந்த வீடு கட்ட நினைப்பவர்கள் அவரவர் ஜாதகத்தை பார்த்து தன் பெயரில் கட்டலாமா, தன் களத்திரத்தின் பெயரில் கட்டலாமா, தன் குழந்தைகளின் பெயரில் இடம் வாங்கி வீடு கட்டலாமா, இல்லை கட்டிய வீட்டை வாங்க வேண்டுமா, பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்து கொள்ளலாமா என்பதையெல்லாம் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அந்த காரியம் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். என்னிடம் ஜோதிடம் பார்ப்பதற்கு அழைக்க வேண்டிய ஃபோன் நம்பர் 93 64 11 12 94 மற்றும் 94 87 31 33 00, அதாவது 9364111294 and 9487313300. நன்றி, வணக்கம்.